வழக்கம் போல விக்ரமாதித்தன் வேதாளத்தை சுமந்தபடி அடர்ந்த காட்டில் நடந்து கொண்டிருக்கிறான். வேதாளம் கதை சொல்ல தொடங்கியது. பேசினால் பரப்பேன் என்ற உறுதிமொழியுடன். ஒரு நாட்டில் தேவசேனா என்ற அழகிய இளம்பெண் இருந்தால். அவளை 3 பேர் விரும்பினார்கள். அந்த அழகிய பெண் ஒரு நாள் திடீரென இறந்து போனாள். அதில் முதலாம் அவன் அவளுக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்கள் அனைத்தையும் செய்து முடித்தான். இரண்டாம் அவன் காதலி இறந்த துக்கத்தில் மிகவும் மனம் வெறுத்து போனான். அதனால் அவன் சன்னியாசியானான். எந்த பற்றும் இன்றி காட்டில் அலைந்து கொண்டிருந்தான். மூன்றாம் அவன் மந்திர சித்தியால் அந்த பெண்ணை உயிர்ப்பித்தான். அவள் அழகான தோற்றத்துடன் சாம்பலில் இருந்து மீண்டும் உயிர் பெற்று எழுந்தாள். உயிர் பெற்று எழுந்தவளை மூவரும் அதிர்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் பார்த்தனர். வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேட்டது, மூவரில் அவளுக்கு கணவன் யார்? இதில் தெரிந்தும் சொல்லாவிட்டால் உன் தலை வெடித்து விடும் என்றது. உயிர் கொடுத்தவன் தந்தையை போன்றவன், சன்னியாசி மகனை போன்றவன், கடன்களை செய்தவனே கணவனை போன்றவன் என்றான். விக்ரமாதித்தன் சரியான பதிலை சொல்லிவிட்டதால் மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிவிட்டது.